ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி ஒரு கடைக்கு போனோம் பார்த்துக்கோங்க. ஹெலுக்கு எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் சாதனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த கடை. அது எந்த கடைன்னு தானே பார்க்குறீங்க. எஸ்ஜிஎஸ் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மண்டே மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு தான் போனோம். ஃபர்ஸ்ட் டைமாக அந்த கடைக்கு போகிறேன். ஆனால் நான் டெய்லி அந்த கடையை பாஸ் பண்ணி தான் போவேன். ஆனால் எந்த திங்ஸுமே வாங்க போகல. நான் கொஞ்சம் பேபி ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் வாங்கினோம் பார்த்தோங்க. நான் ஆக்சுவலி முந்தியெல்லாம் ஜான்சன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ அங்கே கொஞ்சம் ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கும் என்னமோ ஹிமாலயா ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்து. சரி, அதை வாங்கலான்னு போனால் உண்மையாகவே நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்களா, 20% ஆஃபர் போட்டிருக்கு. நான் எதிர்பார்த்து போனேன் ஹிமாலயா சோப்பு, பவுடர், பாடி ஆயில், ஹெட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கணும். அது மட்டும் இல்லை, ஃபீடிங் பாட்டில் 150 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. வெரைட்டியாக இருக்குது. ஸ்டீலில் உள்ளதும் இருக்குது, பிராண்டடாகவும் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க. எனக்கு கம்மி விலையிலேருந்து ஜாஸ்தி விலை வரைக்குமே இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு கம்பெனியில் உள்ளதும் இருக்குது. பார்க்க அப்படி அம்சமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்ம இந்த ஃபீடிங் பாட்டில் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது இல்லையா, இது 100 ரூபாய்க்கும் இருக்குது, 500 ரூபாய்க்கும் இருக்குது. இப்போ மில்டன் கம்பெனியெல்லாம் இது மில்டன் கம்பெனி, அது பிராண்டடாக. அப்போ பிராண்டடாக வாங்குறப்ப அதுக்கெல்லாம் விலை நான் பாருங்கள். இது 716 ரூபாய் இந்த பாட்டிலோட விலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அஃபோர்டபுளாக இருக்குதோ அது மாதிரி வாங்கலாம் பார்த்துக்கோங்க. குறைஞ்ச விலைக்கும் இருக்குது. அதனால குறைஞ்ச விலைக்கு இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சோப் டப்பா வாங்க போகிறேன். பேபிக்கு அந்த பேபி சோப் வைக்கிறதுக்கு தனியாக நியூவாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா 50 ரூபாய்க்கும் இருக்குது, 250 ரூபாய்க்கும் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது. நம்ம எது வேணாலும் வாங்கலாம். இந்த பேபி ப்ராடக்ட்ஸு, நிப்பிள், என்னெல்லாம் வேணும், இந்த பவுடர் போடுற பஃப்பு எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வாங்க கிடச்சிது பார்த்துக்கோங்க. பார்க்கவே அது நல்ல ஒரு ஆம்பியன்ஸு. எப்படி ஒவ்வொரு திங்ஸும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சின்ன நியூபார்ன் பேபிலேருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் உள்ள எல்லா ஜாமானுமே இருந்துச்சு. ஒரு நாப்கின் எமர்ஜென்சி வாங்கிடலான்னு பார்த்தேன். அங்கேயுமே நியூபார்ன்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது ஒரு செட்டாகவே கிடைக்கிது. அந்த ஹிமாலயா ப்ராடக்ட்ஸு ஒரு செட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு நியூபார்ன் பேபி பிறந்த இடத்துல நம்ம விசிட்டு போனால் எப்படி கொடுக்கலாம், அது மாதிரி சூப்பராக ஒவ்வொரு பேக்குமே இருந்துச்சு. எல்லா ஐட்டமும் அதில் இருக்குது. பேபி சோப்பு, பேபி பவுடரு, பேபி ஆயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்குக்குள்ளே எல்லாம் இருக்கிறது மாதிரி இருக்குது. இந்த பேக் பாருங்கள். இது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே சூப்பராக வச்சுருக்காங்க. இது மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டாக வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சு. பார்க்க எதை வாங்கணும் எதை வாங்க வேண்டாம், போனால் எல்லாம் வாங்கணும் போல தான் தோணுச்சு. சரி, நியூபார்ன் பேபிக்கு நம்ம சங்கில் சொட்டு மருந்து கொடுக்கலாம், சங்கில் ஃபீடு கொடுக்கலாம், அப்படி இருக்குமான்னு சொல்லி பார்த்தா நம்ம அந்த காலத்தில், நான் 60s கிட்டு, எங்கள் காலத்தில் எந்த சங்கு யூஸ் பண்ணமோ அந்த சங்கும் இருக்குது. ஸ்டீலில் உள்ள டிசைன் உள்ள சங்கும் இருந்துச்சு. அந்த சங்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சு. அதனால் நான் ஸ்டீல் சங்கு வாங்காமல் எங்கள் காலத்து சங்கையே வாங்கிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பெர்ஃப்யூம்ஸு, பேபிஸ்குள்ளதில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதுலேயும் எல்லா பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸும் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், ஆஃபர் போட்டிருக்காங்க. ஜாஸ் பாடி ஸ்ப்ரே இருக்குது. இது நிறைய ஆஃபர். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க. இப்போ மளிகை ஜாமான் இன்னொரு செக்ஷனில் இருக்குது. அங்கேயுமே மளிகை ஜாமானுக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு செக்ஷனையும் அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்றாப்பில் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கினா இது மாதிரி ஒரு டிஸ்போசபிள் கப்பில் போட்டு தான் தருவாங்க. அதே மாதிரி உள்ளது. ஆனால் இது ஒரிஜினல் நல்ல குவாலிட்டியான கப்பு. இது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து வாங்குறது மாதிரி இருக்குது. அங்கே நிற்கிற பிள்ளைகளுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு ஜாமானமும் எடுத்து தர மாதிரி தான் இருந்தாங்க. சில கடைக்கு போனால் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளே பார்த்து எடுக்கணும். இங்கேயும் நம்மளே பார்த்து எல்லாம் எடுக்கலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொன்றுலையும் எம்ஆர்பி ரேட் இருக்குது. டிஸ்கவுண்ட்டுன்னா எம்ஆர்பி ரேட்டும் இருக்குது, டிஸ்கவுண்ட் ரேட்டும் இருக்குது. அதனால் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் நம்ம பார்த்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்குது.
நான் இந்த பேபி ப்ராடக்ட் வாங்க போனனால அந்த ஒரு லைனில் இருந்தது வீடியோ எடுத்தேன். நான் இனி போய் ஒவ்வொன்றும் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.